ஸ்கிப்பா, நீ எங்களோட குதிரையை பாக்குறதுக்கு வரலையா? நீங்க வேணா போய் பாருங்க, எனக்கு இதுல விளையாட வேண்டியது நிறைய இருக்கு. என்ன இப்படி பேசுற? சின்ன வயசுல உனக்கு ஹார்ஸ் ரைடிங்னு ரொம்ப பிடிக்கும். இப்ப பிடிக்கல, எல்லாரும் மாறுவாங்கல்ல. இப்ப எனக்கு டெக்னாலஜில மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுல புது புது விஷயங்களை கத்துக்கிறேன். உன்ன மாதிரி என்னால அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்க முடியாது. நீ இப்பதான் முதல் தடவை குதிரையில ஏற போறியா? ஆமா, இதான் முதல் முறை. ஆனா அது கத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் எல்லா விளையாட்டுலயும் அப்படிதான். ஆனாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா தான் ஏறணும். அப்படியா? ஆனா நான் மெதுவா ஏற மாட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சப்ப மேட்டர். அப்படியா? எப்படி பண்றேன்னு பார்க்கதானே போறோம். முதல்ல இப்ப செல்சியும் ஸ்டேசியும் குதிரைய செலக்ட் பண்ணிக்கட்டும். பசங்களா, உங்க குதிரைய தேர்ந்தெடுங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. இல்ல இது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எந்த குதிரை வேணா எடுத்துக்கலாமா? இல்ல ஷெர்லி, நீங்க இப்பதான் கத்துக்க போறீங்க, அதனால உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்கு பதிலா குதிரைங்க தான் உங்களை தேர்ந்தெடுக்கும். என்ன சொல்றீங்க? நீங்களே பாருங்க. முதல்ல உள்ள போங்க, அப்புறமா அப்புறம் அப்படியே நில்லுங்க. பரவாயில்ல, விடு செல்ஸ். ஸ்டேசிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு. இதோட பேர் என்ன? ஸ்டேசி, இதோட பேரு பெப்பர். உன்னை பார்த்ததுல சந்தோஷம் பெப்பர். செல்சி, உன்னை கூட ஒரு குதிரை தேர்ந்தெடுத்திருக்கு. இதுதான் டேஷ். இது குட்டியா இருக்கு. ஆமா, பாக்க குட்டியா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப நல்ல குதிரை. இதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப குட்டியா இருக்கு. ஸ்டேசி மாதிரி எனக்கு பெரிய குதிரை வேணும். செல்சி, அவசரப்படாத. நீ பெரியவள ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பெரிய குதிரை கிடைக்கும். எவ்வளவு பெரிய மோசடி! நல்லா ஏமாத்திட்டாங்க, யாரையும் நம்ப முடியல. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேடம் மர்லின், நாம ஏமாந்துட்டோம். இந்த தடவை என்ன பிரச்சனை ஏடிஎன்? முகமூடி வேணும்னு நான் கேட்டு இருந்தேன். எப்படி பண்ணிருக்காங்க தெரியுதா? தெரியலையே. தெரியலையா? நான் ஆர்டர் கொடுக்கும்போது அளவு சரியான கொடுத்தேன், எல்லா குதிரைகளோட அளவையும் கொடுத்தேன். ஆனா பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. இத பார்த்தா முகமூடி மாதிரியா இருக்கு. இல்ல, இவரு சரியா தான் சொல்றாரு. இது பார்க்க முட்டை மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா, பச்சை குழந்தைக்கு கூட இந்த உண்மை புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தப்பா பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளால எப்படி போட்டியில ஜெயிக்க முடியும்? ஒரே நம்மள பார்த்து சிரிக்குமே. போட்டியா? கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. போட்டி நடக்கதான் போகுது. நம்மளோட அகாடமிக்கும் இங்க இருக்க மத்த ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு பெரிய தொகையை பரிசா கொடுப்பாங்க. இந்த தடவை நம்ம கலந்துக்க போறோம். ஆனா நம்மளோட குதிரைங்க இப்படிப்பட்ட போட்டியில எப்படி ஜெயிக்குமோ தெரியல. இவர் சொல்றத நீங்க கேட்காதீங்க. மேக்ஸ், மேரி, செல்சிக்கும் ஸ்டேசிக்கும் நீங்க உதவி பண்ணுங்க. அப்புறம் பாபி, உன்னோட குதிரைய நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம். அங்க நிறைய குதிரைங்க இருக்கு, நீ போய் பாரு. எல்லாமே சாம்பியன்ஸ் தான். இது எப்படி தைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட நான் படிச்சு சொன்னேன், ஆனா சொதப்பிட்டாங்க. தையல் கரங்களை நம்ம மாத்தியே ஆகணும். யார் அந்த ஆளு? அவர்தான் மிஸ்யூர் ஏட்டியன், ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுக்கறவரு. அவர் எப்பவுமே இப்படித்தானா? இல்ல இப்படித்தான் எப்பவேவா? அவர் அப்படிதான், ஆனா அவர் நல்ல டீச்சர். கிட்ட வராத. இங்க வாமா. குட் கேர்ள். இந்த குதிரை உனக்குத்தான்.